வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த குமார். குமாரோட மாமனாரோட வீட்டில் நடந்த ஒரு பயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற அமானுஷ்ய நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்னோட மின்னஞ்சலையும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்ய நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குமாரோட மாமனாரான ஐயப்பன் கரூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வசிச்சுட்டு இருந்தார். அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். அவருக்கு 4 பெண் குழந்தைகளும் 3 ஆண் குழந்தைகளும் இருக்காங்க. இப்போ அவங்க வளர்ந்த பிறகு அவங்களோட 3 மகள்களுக்கும் முதல்ல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ அவங்களோட ஆண் பிள்ளைகளுக்கு வரன் தேடி வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் ஐயப்பன் என்ன செய்கிறாருன்னா, எப்பயுமே மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்காக அப்படி கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். அப்படி தான் அன்றைக்கி மதியம் ஒரு 2 மணி வேளையில் அவங்க ஊரோட எல்லைக்கிட்ட இருக்க ஒரு ஐயனார் கோவில் குளத்து பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த சமயம் குளத்தில் ஏதோ ஒரு துணியை சுற்றி ஒரு பொருள் மிதக்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் மெதுவாக அந்த பக்கம் போகிறாரு. அப்போ பார்த்தா ஒரு கருப்பு கலர் துணியில் ஒரு பொருளை சுற்றி மிதக்க விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த தண்ணி மேலே அந்த பொருள் மிதந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. இவர் என்னது ஏதோ மிதந்து வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை தன்னோட கைகளால் எடுக்கிறாரு. அந்த பொருளை கையில் எடுத்ததுமே அது மேலே இருந்த அந்த கருப்பு துணியில் முடிச்சு போட்டிருக்கு. அதை எடுக்கிறாரு. அதை எடுத்த உடனே உள்ளே பார்த்தா ஒரு ஓலைச்சுவடி இருக்குது. என்ன இது ஓலைச்சுவடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை விரித்து பார்க்குறாரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் அதை பார்க்கும்போது அதில் தெய்வ உருவங்கள் மாதிரி ஒரு சில வடிவங்கள் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலாயுதம், வெட்டருவாள் போன்ற ஒரு சில ஆயுதங்களும் அதில் வரையப்பட்டிருக்கு. அப்படியே அவர் மறுபடியும் அடுத்தது பார்த்துட்டே இருக்காரு. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு புரியாத ஒரு சில தமிழ் வார்த்தைகளில் ஏதோ எழுதியிருக்க மாதிரி இவருக்கு தோணுது. ஐயப்பனும் சரி ஏதோ ஒரு ஓலைச்சுவடி போல், சரி இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பாடுக்கு வச்சுருந்த அந்த கூடையில் இந்த மறுபடியும் அதே கருப்பு துணியால் அந்த ஓலைச்சுவடியை கட்டி உள்ளே வச்சிடுறாரு. வச்சுட்டு தன்னோட வீட்டுக்கும் அவர் போகிறாரு. வீட்டுக்கு போனோட தன்னோட மனைவி கிட்ட இந்த ஓலைச்சுவடியை காட்டி, இந்த மாதிரி குளத்து ஓரத்தில் நான் இந்த ஓலைச்சுவடியை எடுத்தேன், மிதந்துட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நிறையா சாமி உருவப்படங்கள் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சாமி உருவப்படம் அப்படின்னு சொன்னதும் அவங்க மனைவி நினச்சிக்கிறாங்க, சரி ஓகே இது ஏதோ ஒரு தெய்வீக பொருள் போல் அப்படின்னு. அதுவும் குளத்தில், அதாவது கோவில் குளத்தில் தானே மிதந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி இதை நம்மளோட பூஜை ரூமில் வச்சு நம்ம இதை வழிபடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க அந்த ஓலைச்சுவடியை கொண்டு போய் அவங்களோட பூஜை ரூமில் வைக்கிறாங்க. இவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் அந்த ஓலைச்சுவடிக்கு பூஜை பண்ணி, சாமி ரூமில் தானே இருக்குது, அதனால அது கூடவே சேர்த்து இதுக்கும் பூஜை பண்ணுறாங்க. இப்படி அவங்க அதை வழிபட்டுட்டு வராங்க. இப்படியே சரியாக ஒரு 6 மாதம் கிடக்குது. 6 மாதம் கழித்து என்ன நடக்குதுன்னா, இவங்களோட மூத்த பையன் வேறு ஊருக்கு வேலைக்கு போயிருப்பார். அவர் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வரதா சொல்கிறாரு. அவங்களோட மூத்த மகன் வீட்டுக்கு ஒரு வாரத்திலேயே ரொம்பவே உடல்நிலை சரியில்லாமல் போகிறாரு. இவங்களுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஆனாலும் அவர் உடல்நிலை சரியாகலை. அப்படியே இன்னும் ஒரு வாரத்தில் அவரோட மனநிலை பாதிக்கப்படுது. ஒரு 6 மாதம் கிட்ட அவர் ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாரு. ஒரு நாள் எழுந்து உட்காந்துட்டு இரவு நேரத்தில் தன்னோட கண்ணுக்கு ஒரு கருப்பு உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அலறி கத்துறாரு. இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதால தான் இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மாவும் அதை சரிவரை கவனிக்காமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அறைக்கு போயிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் இவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அவர் ஒரு மர்மமான முறையில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்ததும் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. தன்னோட மூத்த மகனோட இழப்பை இவங்களால தாங்கிக்கவே முடியல. இது நடந்து ஒரு 6 மாதங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்போ ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் இவங்களோட 2வது மகனுக்கும், அந்த மூத்த மகனுக்கு எப்படி உடல்நிலை சரியில்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டாரோ அதே போல் ஒரு வாரம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இவருக்கும் மனநிலை பாதிக்கப்படுது. இதை பார்த்ததும் இவங்க குடும்பத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, அந்த மூத்த மகனுக்கு நடந்த அதே மாதிரி இவனுக்கு நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மறுபடியும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் ட்ரீட்மெண்ட்லாம் செய்கிறாங்க. எல்லாமே செஞ்சு
செஞ்சு பார்க்குறாங்க. ஆனாலும் அவரை குணப்படுத்தவே முடியல. இதே போலவே ஒரு நாள் இரவு இவரும் அதே மாதிரி கருப்பு உருவம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி அலறி இருக்காரு. இதை கேட்டதுமே இவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே முதல் மகன் இப்படி தான் சொன்னான், அவனை நம்ம விட்டுட்டோம், ஆனால் இவரை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உன் கூடவே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க விடிஞ்சு பார்க்கும்போது இவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்காரு. முதல் பையன் இறந்து 1 வருஷம் முடிவடையும் போது 2வது பையனும் இறந்து போயிட்டாரு. இதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. என்னடா இது, என்ன நடக்குது நம்ம குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனுக்கு பயங்கரமான ஒரு யோசனை வந்திருக்கு. அப்போ தான் அவர் நினச்சிருக்காரு, தன்னோட வீட்டுக்கு யாரோ சூனியம் வச்சுருப்பாங்க, இல்லை வேறு யாராவது ஏதாவது செய்வினை செஞ்சுருப்பாங்க, இதை நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரிகவாதியை போய் அணுகிறாரு. அப்படி இவர் தேடி போகும்போது அந்த மாந்திரிகவாதிகள் ஏதோ செய்வினை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பூஜைகளை செஞ்சு இனிமேல் செய்வினைலாம் எடுத்தாச்சு, உங்கள் வீட்டில் இருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இவரை அனுப்பி வைக்கிறாங்க. ஓரளவுக்கு ஐயப்பனுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி, இனிமேயாவது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனாலும் தன்னோட 2 மகனோட இழப்பை இவரால் தாங்கிக்கவே முடியல. சரி, தனக்குன்னு ஒரு மகன் கடைசியாக இருக்கான், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைதியாக இருக்கார். ஆனால் அதே சரியா 6 மாதங்கள் கழித்து அவங்களோட கடைசி பிள்ளைக்கும் இதே போல் உடல்நிலை சரியில்லாமல் போய் மனநிலை பாதிக்கப்படுது. இதே மாதிரி ஒரு நாள் மர்மமான முறையில் இவங்களோட கடைசி பிள்ளையும் இறந்து போயிடுறாரு. இந்த 3 இழப்பையும் இவங்களால் தாங்கிக்கவே முடியல. இவங்க குடும்பத்தில் ஆண் வாரிசே இல்லாமல் ஆயிடுது, ஆண் பிள்ளைகளே இல்லை. இப்படி தொடர்ந்து அவங்க 3 பிள்ளைகளுமே இறந்து போயிடுறாங்க. இது ரொம்பவே அவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு வழியாக இருக்குது. அப்பா அம்மா ரொம்பவே கவலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெண் பிள்ளையான மூத்த மகள் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட கணவர் அதுக்கப்புறம் அவங்களோட 2 பிள்ளைகளோட தன்னோட அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இவங்களும் அவங்க இருந்த அந்த ஊரை விட்டுட்டு இங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க கூட தங்குறாங்க. அதே மாதிரி சரியா 6 மாதங்கள் கடந்து போகுது. இப்போ இவங்களோட மூத்த மருமகன் இருக்கார்ல, அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனநிலை சரியில்லாமல் போகுது. இதை பார்த்ததும் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. அவங்க பொண்ணு ரொம்பவே பயந்து, நான் எங்கள் ஊரோடவே போயிடுறேன், இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை அழைச்சிக்கிட்டு அவங்க 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு அவங்க ஊருக்கே போகிறாங்க. ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதே மாதிரி ஒரு மர்மமான முறையில் அந்த இடத்துல அவங்க கணவர் இறந்து போயிடுறாரு. இப்படி தொடர் மரணமாக வீட்டையே ஆட்டி படைக்கிறத இவங்களால ஏற்றுக்கவே முடியல. இதுக்கிடையில் ஐயப்பனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போகுது. அவரும் இது எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு நாள் இறந்தும் போயிடுறாரு. இப்போ அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அம்மா தினமுமே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி இரவு நேரத்தில் ஒரு கொலுசு சத்தம் அவங்க வீட்டை சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்கான். கடந்த 3 வருஷமாக தான் இந்த கொலுசு சத்தம் ரொம்ப அதிகமாக இரவு நேரத்தில் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, தன்னோட வீட்டுக்கு தெய்வம் வருது, அதனால தான் அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஐயப்பனோட மனைவிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ ஐயப்பனும் உயிரோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 3 மகன்கள் இறந்துட்டாங்க. அவங்களோட மூத்த மாப்பிள்ளையும் இறந்துட்டாரு. என்ன நடக்குது தன்னை சுற்றின்னு தெரியாமல் அவங்க ரொம்பவே உடஞ்சி போய் இருந்திருக்காங்க. ஐயப்பன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த வீடு, அதுக்கப்புறம் அவரோட சொத்து, அவர் நடத்திட்டு இருந்த அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அவரும் இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அடுத்ததான் தன்னோட மருமகன்கள் தான் இதெல்லாம் எடுத்து நடத்தணும். ஆனால் அவங்களும் தன்னோட உயிருக்கு பயந்துக்கிட்டு யாருமே இந்த வீட்டு பக்கம் வரமாட்றாங்க. முடியாது, அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வந்தால் நாங்கள் இறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்களோட கடைசி மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டவர் தான் குமார். குமாருக்கு ஒரு யோசனை வருது. இவ்வளவு சொத்து இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துக்கவும் ஆள் இல்லை, பத்தாதுன்னு தன்னோட மாமியார் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தனியாக இருந்துட்டு, நம்மளால் போய் எந்த உதவியும் செய்ய முடியலையேன்னு இவருக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கு. சரி, நம்ம ஏதாவது ஒரு மாந்திரிகவாதியை அணுகி இது என்னன்னு சொல்லி கேட்கலாம். எதனால் இவங்க வீட்டில் இப்படி ஆண் வாரிசுகளே இல்லாமல் போச்சு, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பரான ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து நான் ஒரு நல்ல மாந்திரிகவாதியை பார்க்கணும், ஒரு சில விஷயங்களை அவரோட கலந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நண்பரும் ஒரு மாந்திரிகவாதி கூட்டிட்டு போறாரு. இவர் போயிட்டு அந்த மாந்திரிகவாதியை சந்திக்கிறாரு. சந்திச்சு தன்னோட மாமனார் வீட்டில் நடந்த ஒரு விஷயம் விடாத எல்லா விஷயத்தையும் பற்றியும் சொல்றாரு. இதை கேட்டதும் மாந்திரிகவாதி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காளிக்கு பூஜையை பண்றாரு. அப்படி மாந்திரிகவாதி பூஜை செஞ்சிட்டு இருக்கும் போது அவரோட கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்களோட குலதெய்வங்கள் வச்சிருக்க அந்த சாமி படம்லாம் வச்சிருக்க அந்த பூஜை அறையில் இடது பக்கம் மூலையில் ஒரு கருப்பு உருவம் அப்படியே நிற்கிற மாதிரி தெரியுது. இந்த உருவத்தை பார்த்ததும் இவருக்கு ஒரு செகண்ட் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா குலதெய்வங்கள்லாம் இருக்கிற அந்த அறையில் எப்படி இந்த கருப்பு உருவம் இந்த மூலையில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகவாதி இப்போ பூஜையை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு குமார்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் மாமியார் வீட்டு பூஜை அறையில் இடது புறத்தில் ஏதாவது
மந்திரிச்ச பொருள் ஏதாவது வச்சுருக்காங்களா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குமாரன் எனக்கு இதை பற்றி தெரியல, ஒரு செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மாமியாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்களும் ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி பூஜை அறையில் இடது புறத்தில் ஏதாவது மந்திரிச்ச பொருள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கடகடன்னு ஓடி போயிட்டு ஒரு செகண்ட் அந்த பூஜை அறையோட அந்த இடதுபுற மூலையை பார்க்குறாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இவர் கொண்டு வந்த, அதாவது ஐயப்பன் கொண்டு வந்த அந்த ஓலைச்சுவடி தான் அங்கே இருக்குது. உடனே இவங்க சொல்கிறாங்க, அங்கே ஒரு ஓலைச்சுவடி தான் நான் வச்சுருக்கேன், அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இவர் குளத்துக்கு மாடெல்லாம் வந்து தண்ணி காட்ட கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கிடச்சதா சொல்லி எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஓலைச்சுவடி தான் வச்சு நான் பூஜை பண்ணிட்டு வரேன், அதில் நிறைய சாமி படங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடந்த விஷயத்த சொன்னதும் இது அப்படியே மாந்திரிகவாதிக்கிட்ட சொல்கிறாரு குமார். இப்போ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாந்திரிகவாதி அந்த ஓலைச்சுவடியோட வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளி பூஜை பண்ணுறாரு. அந்த ஓலைச்சுவடி ஒரு மாந்திரிகருடைய ஓலைச்சுவடி. இந்த ஓலைச்சுவடியை வேற யாரும் பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாந்திரிகர் தான் சித்தி பண்ணி வச்சிருந்த ஒரு தேவதையை அந்த ஓலைச்சுவடிக்கு காவலாக கட்டி வச்சிருக்காரு. அந்த தெய்வத்தை தான் அந்த ஓலைச்சுவடியை பாதுகாத்து வந்திருக்கு. இதுக்கிடையில் இதே போலவே இன்னொரு குடும்பத்தில் இந்த ஓலைச்சுவடி போய் மாட்டியிருக்கு. அப்படி அதை கொண்டு போன அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தன்னோட மூத்த மகனை அவங்க இழந்திருக்காங்க. இதே மாதிரியே வந்து மனநிலை சரியில்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் போய் தான் அவரும் இறந்திருக்காரு. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனடியாக மாந்திரிகவாதியை சந்தித்து இந்த ஓலைச்சுவடியை பற்றி சொல்லி காவு பூஜை நடத்தி அந்த ஓலைச்சுவடியை மறுபடியும் அந்த கருப்பு துணியில் கட்டி அந்த குளத்தில் விட்டுருக்காங்க. அதை தான் ஐயப்பன் தெரியாமல் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப இதுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி காளி கிட்ட கேட்கவும் காளி 2 விஷயங்களை சொல்றாங்க. 2 வழிதான் இருக்கு. அந்த ஓலைச்சுவடிக்கு காவு கட்டு போட்டிருக்காங்க. இந்த காவு கட்டு போட்டா அதை எடுத்துட்டு போய் எந்த குடும்பத்துல வைக்கிறாங்களோ அவங்களோட ஆண் வாரிசுகள் எல்லாம் தொடர்ந்து இறந்து போயிடுவாங்க. இதுல இருந்து விடுபட காளி 2 வழிதான் சொல்றாங்க. ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் அந்த காவு கட்டை போட்டாங்களோ, அதாவது அந்த தேவதைய, அந்த துர்தேவதைய அதுக்கு காவலா வச்சு காவு கட்டு போட்டாங்கல்ல அந்த மாந்திரிகவாதி, அவரே வந்து அதை விடுவிச்சாதான் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா அவரோட பிள்ளை, அதாவது அவரோட ரத்த உறவான சொந்தம் வந்து தன்னோட 3 துளி ரத்தத்தை அந்த காவு கட்டு மேலே போட்டாதான் உண்டு. இப்படி தான் விடுவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க, இறந்து போன மாந்திரிகவாதியும் கூட்டிகிட்டு வர முடியாது, இவங்களோட ரத்த சொந்தம் அவர் யாருன்னே தெரியாது, ஸோ அவரோட ரத்த சொந்தத்தை எங்கேருந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னா, அமாவாசை அன்னைக்கு காவு பூஜை நடத்தி அதே குளத்தில் இவரோட, அதாவது ஐயப்பனோட ரத்த சொந்தங்கள் இருக்கும் இல்லையா, அதில் யாராவது ஒருத்தர் இந்த பூஜையை நடத்தி இதே மாதிரி குளத்தில் கருப்பு துணி கட்டி இந்த ஓலைச்சுவடியை விட்டுறணும். அப்போ தான் இந்த விஷயத்துலேருந்து ஒரு விமோச்சனை இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதும் குமார் தானே அதை செய்யலாமா அப்படின்னு கேட்கவும், தன்னோட வீட்டோட மருமகன் தானே, அவரும் ரத்த உறவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குமாரும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்தில் காளி மேலே சத்தியம் பண்ணி இந்த காவு பூஜையை நடத்துகிறாங்க. அப்படி நடத்தி முடித்ததும் இதே மாதிரியே கருப்பு துணியில் கட்டி அந்த ஓலைச்சுவடியை அந்த குளத்தில் விட்டுடுறாங்க. திரும்பி பார்க்காம வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு மாந்திரிகவாதிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு குமார் என்ன செய்கிறாருன்னா, அவங்களோட மாமியார் வீட்டுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறமா எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் அவர் கூட நடக்கலை. இங்கே ஒரு 17 வருஷமாக குமார் இப்போ அதே வீட்டில் தான் இருக்கார். ஆனால் எந்த விதமான ஒரு அமானுஷ்யமும் அவங்களுக்கு நடக்கலை. குமாருக்கு மனசில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஓடிட்டே இருந்திருக்கு. இந்த மாந்திரிகவாதிகள் எதுக்காக இந்த மாதிரி ஒரு துர்தேவதையை அதை கட்டு போட்டு காவு வாங்குற அளவுக்கு கட்டு போட்டு அவங்களோட ஓலைச்சுவடியை பாதுகாக்கிறாங்க. ஓலைச்சுவடிகள்லாம் நல்ல விஷயம் தானே, அது இன்னொரு மாந்திரிகவாதிக்கிட்டேயோ இன்னொருத்தவங்ககிட்ட கிடைக்கும் போது அதை வச்சு நிறைய நல்லதுகள் தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு யோசனை தோணியிருக்கு. இதை மாந்திரிகவாதிக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் தன்னோட மாந்திரிகவாதி இதே கேள்வியை தன்னோட குரு கிட்ட கேட்டதாக சொல்கிறாரு. அப்போ அவரோட குரு சொல்லியிருக்காரு, ஒரு சில மாந்திரிகவாதிகள் தன்னோட வாரிசுகள் மட்டுமே இந்த ஓலைச்சுவடியை உபயோகிக்கணும், இன்னொருத்தவங்க கையில் அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தன்னோட சாவு தெரியும், அவங்களோட மரணிக்கிற அந்த தருவாய்கள் தெரிகிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஓலைச்சுவடிக்கு ஒரு துர்தேவதையை காவு கட்டு அப்படின்ற அர்த்தத்தில் போட்டு வச்சுட்டு இவங்க இறந்தும் போயிடுவாங்க. இந்த ஓலைச்சுவடியை அவங்களோட பிள்ளையான அவங்க வாரிசுக்கு மட்டுமே தான் வந்து அது கிடைச்சா அவங்களால அதை உபயோகிக்க முடியும். மற்றபடி வேறு யார் அதை எடுத்தாலும் அந்த காவு கட்டு அவங்கள காவு வாங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஓலைச்சுவடிக்கு தங்கிட்ட இருக்க அந்த வசிய தேவதையை காவலாக வைப்பாங்க. அந்த காவு கட்டுக்கு அது காவலாக இருக்கும். அதனால் அந்த ஓலைச்சுவடியை யார் எடுத்தாலுமே அது கண்டிப்பாக காவு வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட குமாருக்கு நன்றி சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்பவே சிறப்பாக அமையணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு அமானுஷ திகில் சம்பவத்துடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா.